Unit 5 Electromagnetic Waves. இப்போ ஃபஸ்ட்டு லைட் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா த சோர்ஸ் ஆஃப் சன்லேருந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்ஸ் அண்டு எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ இது ஆப்டிக்ஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சு அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறது ஒன் ஆஃப் த பிரான்ச்சு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா லைட் இஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். லைட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவு. அப்போ ஆப்டிக்ஸு அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இல்லை, அதெல்லாம் ரெண்டுமே கம்பைன் ஆனது தான் வந்து என்னது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்னு சொன்னார். அப்போ லைட் இஸ் அண்ட் electromagnetic wave which moves with the speed is equal to 3 × 10⁸ meter per second in free phase or vacuum. அப்போ லைட்டோட ஸ்பீடு ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 × 10⁸ meter per second. நெக்ஸ்ட்டு லேட்டர் இட் வாஸ் கன்ஃபார்ம்டு that the light is just only small portion of electromagnetic spectrum which ranges from gamma ray to radio wave. அப்போ லேட்டராக என்ன பண்ணாங்க அப்படின்னா லைட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்மால் போர்ஷன், இதில் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு ஸ்மால் போர்ஷன். அதோட ரேஞ்சஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காமா ரே டு ரேடியோ வேவ். இப்போ இது எல்லாமே காமா ரே, எக்ஸ்ரே, நெக்ஸ்ட் வந்து மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், இது எல்லாமே என்னென்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். அப்போ அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் ஒரு ஸ்மால் போர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டுங்கிறது என்னது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவில் ஒரு ஸ்மால் போர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன். இப்போ ஃபாரடேயோட எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு லேட்டராக மேக்ஸ்வெல் ஸ்ட்ராங்லி பிலீவ்டு தட் மோஸ்ட் பொசஸ் சிமெட்ரி நேச்சர். இப்போ மேக்ஸ்வெல் என்னென்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு சிமெட்ரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளையை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ பட்டர்ஃப்ளையை வந்து சென்டராக கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சிமெட்ரி நேச்சர். அப்போ மேக்ஸ்வெல் அப்போ ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஏன் வந்து பார்த்தோன்னா டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும்போது ஏன் வந்து பார்த்தோன்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வருது. அப்போ என்னது டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. யாரோட கான்செப்ட்டு ஃபாரடேஸோட கான்செப்ட்டு. அதே வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்வெல்லோட கான்செப்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டராக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரூவ் பண்ணார். அப்போ வந்து பார்த்தோன்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து லேட்டராக அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். லேட்டர் ஹி ப்ரூவ் தட் இன்டீடட் இட் எக்ஸிஸ்ட்ஸ் விச் இஸ் ஆஃப்டன் நோன் அஸ் மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன். இப்போ மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு என்னென்னா த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே ஃபஸ்ட்டு ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து இது ஃபாரடேவோட கான்செப்ட்டு. அதே வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் வந்து பார்த்தோன்னா அதோட ரிவர்ஸ் தான் மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷனோட கான்செப்ட்டு. என்னென்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் produces and magnetic field. Time varying electric field produces and magnetic field. Okay, next in 1888 Hutch Hertz experimentally verified Maxwell prediction. அப்போ வந்து in 1885 இது மேக்ஸ்வெல்லோட கான்செப்ட்னா டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணாங்க. அப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா நியூ இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் ஆச்சு. அப்போ அந்த நியூ இன்வென்ஷன்ஸ்லாம் என்னென்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லேசர் இதோட அப்ரிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடார். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செல்ஃபோன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபாரடேஸோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா என்னது, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். என்னென்னா the change in magnetic field produces an electric field. The change in magnetic field produces an electric field. இப்போ இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்திங்க அப்படின்னா the closed integral E vector dot dl vector is equal to minus dou by dou t equal to minus dou by dou t closed integral B vector டாட் டிஎஸ் வெக்டர். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கான்செப்டே என்ன அப்படின்னா ஃபாரடேஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட கான்செப்டே என்ன, த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ த க்ளோஸ்டு இன்டகரல் இ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர், அதாவது என்னென்னா electric field induced along the closed loop. Electric field induced along the closed loop. அப்போ எப்போ வந்து electric field induce ஆகும், minus dou by dou t minus dou by dou t. அதை எப்படி சொல்லலாம், வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். அப்போ டைமை பொறுத்து வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா இன்டியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்கள், minus dou by dou t the closed integral b vector dot ds vector. அதை வந்து எப்படி எழுதுறது, அந்த டேர்மை எப்படி சொல்லலாம் அப்படின்னா the change in magnetic flux phi b in the region enclosed by the loop. Change in magnetic flux phi b in the region enclosed by the loop. ஓகே, இதுதான் வந்து எதோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவரோடது, ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அதோட நெக்ஸ்ட்டு அதோட ரிவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் showed that the change in electric field is also produces magnetic field. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபாரடேவோட அப்படியே ரிவர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லோட கான்செப்ட். அப்போ த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் பண்ணும்போது எது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் த க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் dou by dou t into pi of e equal to minus dou by dou t the closed integral e vector dot ds vector. அப்போ the first term the closed integral b vector dot dl vector எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magnetic field induced along the closed loop. Magnetic field induced along the closed loop. Next second term எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the variation of variation of electric flux with time. Variation of electric flux with time. Next the third term எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா the change in electric flux. The change in electric flux in the region enclosed by the loop. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா electric field induced along the closed loop. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ்ட் அலாங் த க்ளோஸ்டு லூப். செகண்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா த வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த லூப். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 parallel plate கெப்பாசிட்டரை கன்சிடர் பண்ணுங்கள். 2 parallel plate கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு த பேட்ரி. இப்போ ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு this plate charge is plus q, this plate charge is minus q. The current flows through the plate
IC. IC is the conduction current. IC is the conduction current. Okay. இப்போ இதில் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது வேரியிங் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா அது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லோட கான்செப்டே அதுதான். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆம்பியர் லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். ஆம்பியர் லூப்புங்கிறது என்னது, க்ளோஸ்டு லூப். Ampere circuit law. The line integral of the magnetic field B vector around any closed loop is equal to nu naught times the net current I threading through the area enclosed by the loop. இப்போ இதோட mathematical expression, the closed integral B vector dot dl vector equal to nu naught into I. Okay. இப்போ இதில் நான் வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற அந்த ஒயரில் ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் Pயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறேன். அப்போ அந்த க்ளோஸ்டு லூப்பை என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1ங்கிற ஒரு க்ளோஸ்டு லூப். S1ங்கிற க்ளோஸ்டு லூப் தான் என்னது, ஆம்பியர் லூப். ஓகே. அப்போ ஆம்பியர் லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆம்பியர் லூப்பில் எவ்வளோ ஐசி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஆம்பியர் லூப் S1. ஸோ த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், the closed integral B vector dot dl vector is equal to nu naught into IC. இதில் வந்து nu naught is the permeability of free phase. Nu naught is the permeability of free phase. IC is the conduction current. IC is the conduction current. Next closed integral B vector dot dl vector is the producing and magnetic field. Produces an magnetic field. Varying the electric field, producing an magnetic field. Okay. நெக்ஸ்ட்டு ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். என்னென்னா பலூன் ஷேப்பில் இருக்க ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். பலூன் ஷேப்பில் இருக்க லூப் ஆம்பியர் லூப்பை கன்சிடர் பண்ணுறேன். S2ங்கிற லூப்பு. இப்போ S2ங்கிற லூப்பில் அதே சேம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐசிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த S2ங்கிற லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது. இந்த ஒயரோட எந்த கான்டாக்ட்டுமே இந்த S2 லூப் இருக்காது. அதனால் வந்து பார்த்தோன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வந்து பார்த்தோன்னா 0. அப்போ இதோட வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா, த க்ளோஸ்டு இன்டெக்ரல் B vector dot dl vector equal to 0. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க அந்த பலூன் ஷேப்டு லூப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஒயரோட எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்காது. இப்போ கான்டாக்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், த க்ளோஸ்டு இன்டெக்ரல் B vector dot dl vector is equal to 0. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 2 parallel plate கெப்பாசிட்டரை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ 2 parallel plate கெப்பாசிட்டரில் என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அது வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகும். அப்போ வேரி ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீனில் இந்த 2 பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த கரண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை தியரிட்டிக்கலாக எப்படி வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம்னா ஃப்ரம் காஸ் லா, ஃப்ளக்ஸு phi is equal to phiங்கிறது என்னது, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் equal to the closed integral E vector dot ds vector is equal to q by epsilon naught. Q by epsilon naught. Q is the charge. Next epsilon naught is the permittivity of free phase. Okay. இப்போ இதை வந்து என்னது, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ என்ன ஆகுது, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ கரண்ட்டு வேரி ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், d by E by dt is equal to d by dt into q by epsilon naught. இப்போ இதை வந்து 1 by equal to 1 by epsilon naught மட்டும் தனியாக எடுத்துருங்க. 1 by epsilon naught into dq by dt. இப்போ இந்த 1 by epsilon naught மட்டும் அப்படியே என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா dq by dt is equal to epsilon naught into d phi E by dt. இப்போ இதை dq by dt தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா id. idங்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் id is equal to epsilon naught into d phi E by dt. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the displacement current can be defined as the current which comes to play in the region in which the electric field and electric flux are changing with time.
அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் அண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும்போது எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ பிளேட்டுக்கும் இன்பிட்வீனில் ஒரு கரண்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த கரண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன்ட் as the current which comes to play in the region in which the electric field and electric flux are changing with time. ஓகே, அதை வந்து நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா the closed integral b vector dot ds vector equal to nu naught into I equal to nu naught into ஐயனாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா IC plus ID. IC is the conduction current, next ID is the displacement current. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டில் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டை அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம இப்போ இந்த சர்க்யூட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் அது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகாது. அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த டூ பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து என்ன இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டே இருக்காது. அப்போ அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது ஜீரோவாக இருக்கும். அப்போ டோட்டல் கரண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து டூ பேரல் பிளேட்டோட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகாது. எப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது அப்போ தான் இந்த டூ பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும், ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே வந்து எந்த ஒரு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து இந்த டூ பிளேட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஃபீல்டில் எந்த ஒரு வேரியேஷன்ஸுமே இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த டோட்டல் கரண்ட்டு என்க்ளோஸ்டு பை த டோட்டல் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். Maxwell equation in integral form in electrodynamics can be summarized into four basic equations is known as Maxwell equation. First one, behavior of charges. Next, second equation, behavior of current. Third one, property of electric field. And fourth one, property of magnetic field. இப்போ Maxwell four basic equations எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ், செகண்ட் ஒன் பிஹேவியர் ஆஃப் கரண்ட், தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் த காஸ் லா. இட் ரிலேட்ஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டு நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் enclosed in a surface. The first equation is nothing but the Gauss law. It relates the net electric flux to net electric charge enclosed in a surface. The mathematical expression, the closed integral E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught. Closed integral E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught. For first equation Gauss law, the total electric flux enclosed by the surface is equal to Q by epsilon naught times. இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total electric field, the closed integral E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught equal. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு third point, the electric field lines do not the form of continuous closed path. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத்தில் இருக்காது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து அதோட கன்க்ளூஷன் என்னென்னா discrete or continuous distribution of charges. Second one, electric field lines start from positive charge and terminate at negative charge. Next, the electric field lines do not form a continuous closed path. Next, second equation has no name, but this
law is similar to Gauss law in electrostatics. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு நேம் கிடையாது, ஆனால் வந்து பார்த்தோன்னா காஸ் லாவோட சிமிலர் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. த க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஃபைனலாக என்னென்னா த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத். இப்போ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிட்ஸ். நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் எக்ஸிட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா நார்த் போல் தனியாகவும் நெக்ஸ்ட்டு சவுத் போல் தனியாகவும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தனியாக இருக்காது. அப்போ நார்த் சவுத் அப்படின்னு தான் கம்பைன் ஆகி தான் இருக்கும். அப்போ மோனோபோலுங்கிறது வந்து அங்கே வந்து என்ன ஆகாதுன்னா எக்ஸிட் ஆகாது. Next, third equation. Third equation is the Faraday law of electromagnetic induction. This law relates the electric field with changing magnetic flux. அப்போ வந்து ஃபாரடேஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். என்னென்னா ஃப்ளக்ஸை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதான் திஸ் லா ரிலேட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வித் த சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி இன்ட்டு 5b. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் த க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி இன்ட்டு 5b. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. திஸ் லா ரிலேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் to the conduction current and displacement current through that path. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ ஆம்பியர் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா தான் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. திஸ் லா ரிலேட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் டு த கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ தட் பாத். இப்போ அதை எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த க்ளோஸ்டு இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் இன்ட்டு ஐ என்க்ளோஸ்டு ப்ளஸ் நியூ நாட் எப்சிலான் நாட் டி பை டிடி இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இதில் வந்து நியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். நியூ நாட் இஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். நெக்ஸ்ட்டு ஐ என்க்ளோஸ்டு இஸ் த டோட்டல் கரண்ட். நெக்ஸ்ட்டு nu naught is the permeability of free phase. Next epsilon naught is the permittivity of free phase. Epsilon naught is the permittivity of free phase. அப்போ வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் வந்து பார்த்தோன்னா 4 இன்டெக்ரல் ஃபார்மு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் லா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் நேம் கிடையாது, ஆனால் வந்து சிமிலர் தட் ஆஃப் காஸ் லா. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரடேவோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இஸ் த மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அதுதான் வந்து என்னென்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கன்ஃபார்ம் பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் 2 எலக்ட்ரோட், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோட். இப்போ ஸ்மால் ஸ்பியர் ஷேப்பில் இருக்க 2 எலக்ட்ரோட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் ஆர் கனெக்டட் டு லார்ஜ் ஸ்பியர். இந்த 2 எலக்ட்ரோட்ஸும் இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லார்ஜஸ்ட் ஸ்பியரோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 எலக்ட்ரோட்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹை இண்டக்டன்ஸ் காயில், ஒரு இண்டக்டன்ஸ் காயிலோட 2 ends. இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்க ஒரு இண்டக்டன்ஸ் காயிலை கன்சிடர் பண்ணுறோம். அந்த இண்டக்டன்ஸ் காயிலோட 2 ends. This end is connected to this electrodes. Next another end is connected to another electrodes. Another electrodes ஓட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த 2 எலக்ட்ரோட்ஸோட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இண்டக்டன்ஸ் காயிலை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இண்டக்டன்ஸ் காயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை பொட்டன்சியலை அப்ளை பண்ணுறோம். இந்த ஹை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்சியல் இஸ் அப்ளைடு பிட்வீன் த இண்டக்டன்ஸ் காயில். அப்போ இண்டக்டன்ஸ் காயிலுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்சியல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்க ஏரை வந்து பார்த்தோன்னா அயனைஸ் ஆகும். அப்போ இங்கே இந்த ஹை பொட்டன்சியல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா லீக்கேஜ் ஆகும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற சார்ஜஸ் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகும். அப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இன்பிட்வீனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஹை பொட்டன்சியல் அப்ளை பண்ணுறோம். ஹை பொட்டன்சியல் அப்ளை பண்ணோடனே இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்க ஏர் அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து ஸ்பார்க் வந்து பார்த்தோன்னா எமிட் ஆகும். அப்போ அந்த ஸ்பார்க்கை அனதர் ஒரு ரிசீவரை வச்சு நான் வந்து பார்த்தோன்னா டிடெக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த டிடெக்டர் ரிசீவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரிங் ஷேப்பில் இருக்க ஒரு கண்டக்டர் க்ளோஸ்டு கண்டக்டர். அப்போ அந்த க்ளோஸ்டு கண்டக்டரில் ஒரு ஸ்மால் கேப் இருக்குது. அப்போ இந்த ரிசீவர்லேருந்து எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ரிசீவரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த ரிசீவரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த ரிசீவர் டிடெக்ட் பண்ணுது. இப்போ இதுலேருந்து இதை வந்து வர ரேடியேஷன்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ரிசீவரை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறாரு. இந்த ரிசீவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசீவரை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே வந்து எந்த ஒரு ரேடியேஷனையும் இங்கே இந்த எலக்ட்ரோலேருந்து எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸை இந்த ரிசீவரால் அப்சார்ப் பண்ண முடியல. அதில் வந்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன்ஸ் வராரு. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிறது ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவு. அது வந்து எதோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அப்படின்னா லைட்டோட ஸ்பீட். அப்போ அதோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அப்போ இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வைக்கும்போது 0 டிகிரி ஆங்கிளில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகுது. அதே 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ரிசீவ் பண்ண முடியல. அதில் வந்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடுறாரு. அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். சரியா? அப்போ இந்த ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்னொரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிடுறோம். இதில் வந்து 2 எலக்ட்ரோட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸு. 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இந்த 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸும் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 லார்ஜ் ஸ்பியரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் காயில் 2 ends கனெக்டட் டு 2 எலக்ட்ரோட்ஸ். இப்போ இண்டக்டன்ஸ் காயிலுக்கு நம்ம ஹை பொட்டன்சியல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் இருக்கும். அந்த ஏரை அயனைஸ் பண்ணோம். அப்போ அயனைஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தோன்னா சார்ஜஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் எமிட் ஆகும். அப்போ அந்த ஸ்பார்க்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ரிசீவரை வச்சு ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அந்த ரிசீவரை வச்சு ரிசீவ் பண்ணுற அந்த ஸ்பார்க்கு அதில் வர ரேடியேஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ அந்த இந்த ரிசீவரை நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகலை அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ இதில் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் வராரு ஹெட்ஸு. அவரோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர். நெக்ஸ்ட் அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்.